வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு அழகான பூச்செடி வளர்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு அயல்நாட்டு வகை பூச்செடி. அந்த பூச்செடி நம்ம தமிழ்நாட்டு ஹாட் கிளைமேட் கண்டிஷன்லேயுமே ரொம்ப அழகாக வளருது, நல்ல பூக்களும் தருது. அது என்ன மாதிரி செடின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இந்த செடியோட பேர் ரூயல்லா எலிகன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. காமனாக பிரசீலியன் பெட்டூனியான்னு கூட சொல்லுவாங்க. இந்த பூக்கள் பார்க்குறது கிட்டத்தட்ட பெட்டூனியா பூக்கள் மாதிரியே தான் இருக்குது. இந்த மெக்சிகன் பெட்டூனியா, அதுக்கப்புறம் நாடன் பெட்டூனியா, அந்த மாதிரி பூக்களுமே கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்குது. இதோடைய தாயகம் பார்த்திங்கன்னா பிரேசில். அதிக மெயின்டெனன்ஸ் இல்லாமல் ஆனால் தினமும் எங்கள் வீட்டில் பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி செடிகளை, இந்த ருயல்லா எலிகன்ஸ் செடியை வளர்க்கலாம். இந்த செடி நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் கிட்ட ஆகுது. பூக்கள் பூக்க ஆரம்பித்ததுலேருந்து ஒரு நாள் கூட தவறுனது கிடையாது. தினமும் பூக்கள் பூத்துக்கிட்டே தான் இருக்கும். அடுத்தடுத்து மொட்டுக்கள் வெடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். இந்த பூ ஒட்டி இருக்காது, பூவோட ஒட்டி இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு 2 இன்ச் ஹைட்டு மேலே எழும்பி அதுக்கப்புறம் தான் பூக்கள் ஒட்டி ஒட்டி இருக்காது, தனித்தனியா பூக்குது. ஆனா நிறைய பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்குது. பூ ஒரே நாள்லே வாடி விழுந்துரும். கிட்டத்தட்ட அந்த ஒரு பூ காஞ்சு இருந்தது பார்த்தீங்களா, அது நேத்து பூத்த பூ ஒரே ஒரு நாள் தான் நிற்கிது. சாயங்காலம் ஆனாலே உதிர ஆரம்பிச்சிருது. ஆனால் காலையில் பார்க்கும்போது அவ்வளோ கலர்ஃபுல்லாக பச்சையும் சிவப்பும் கலந்த கலரில் இலைகள் பச்சையாகவும், இந்த பூக்கள் நல்ல ஒரு சிவப்புன்னு சொல்ல முடியாது, பிங்க்குன்னு சொல்ல முடியாது, நல்ல ஒரு டார்க் பிங்க் கலரில் பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. தேனீக்களையும் பட்டாம்பூச்சிகளையுமே நல்லா அட்ராக்ட் பண்ணுது இந்த செடி. நம்ம தோட்டத்தில் மாடி தோட்டங்களில் பாலினேஷன் நடக்கிறதுக்கு இந்த மாதிரி செடிகளை சூஸ் பண்ணி நம்ம மாடி தோட்டத்தில் வளர்க்கலாம். இந்த செடியை நான் ஃபுல் சன்லைட்டில் தான் வச்சுருக்கேன். முழு சூரிய வெளிச்சத்தில் தான் நல்லா பூக்கள் பூக்குது. இந்த செடி நடுறதுக்கு ஏற்ற மண் கலவைன்னா 1 பங்கு கொக்கோபீட், 2 பங்கு தோட்டத்து மண், 1 பங்கு மாட்டுச்சாண உரம், 1 ஸ்பூன் போன் மீல், அதுக்கப்புறம் கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு. இந்த மாதிரி ஒரு மிக்சிங்கில் தான் நான் இந்த செடியை நட்டு வச்சுருக்கேன். ரொம்ப நல்லா வளருது. நீங்கள் வேறு மாதிரி மண் கலவை, ஏதோ 2 பங்கு தோட்டத்து மண்ணுக்கு பதிலாக 1 பங்கு தோட்டத்து மண், 1 பங்கு கொக்கோபீட், அந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி மண் கலவையில் நடலாம். ஆனால் களிமண் மட்டும் வேண்டாம். களிமண் ரொம்ப இருக்கலாக இருந்ததுன்னா வேர்கள் போகாமல் இந்த செடி பட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் உரம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே மாட்டுச்சாண உரம் கொடுத்துருக்கோம், போன் மீலும் 1 ஸ்பூன் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. அதுவே ஸ்லோ ரிலீசிங் ஃபெர்டிலைசர் தான். அதனால ஒரு 2 மாதத்துக்கு செடி வச்சதுலேருந்து 2 மாதத்துக்கு வரைக்கும் எந்த உரமுமே கொடுக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் ஒரு 3ஆவது மாதம் நல்ல தளிர்கள்லாம் பூ எடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம எஸ்எஸ்பி கொடுக்கலாம். ஆனால் எஸ்எஸ்பி கொடுக்கும்போது நிறைய மொட்டுக்கள் வைக்குது. எஸ்எஸ்பின்னா வேற ஒன்றும் இல்லை, எல்லா உரக்கடைகள்லையுமே கிடைக்கும். சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட், அது 1 ஸ்பூன் வேர் கிட்டத்தில் போடாமல் அந்த ஓரத்தில் சுற்றி போட்டு விட்டாலே போதும். இந்த ஃபர்டிலைசர் தான் கொடுக்கணும் கட்டாயம்லாம் ஒன்றும் இல்லை. உங்ககிட்ட என்ன மாதிரி உரங்கள் இருக்கோ, ஹோம்மேட் ஃபர்டிலைசராக இருந்தாலும் சரி, ஆர்கானிக் இன்ஆர்கானிக் எதுனாலும் கொடுக்கலாம். ஆனால் அளவு கம்மியாக கொடுக்கணும். ஏன்னா சின்ன செடி பார்த்தீங்களா, அதனால் அளவு கம்மியாக கொடுக்கணும். பெரிய செடியாக இருந்ததுன்னா அதுக்கு தக்கன நம்ம 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூனுக்கு மாற்றிக்கலாம். மழை காலமாக இருந்ததுன்னா ஆட்டுச்சாண உரம் கூட கொடுக்கலாம். வெயில் டைமில் ஆட்டுச்சாண உரம் தவிர்க்கிறது நல்லது. மற்றபடி பூச்சி தாக்குதல் இது வரைக்கும் செடியில் வந்ததில்லை. அப்படி பூச்சி தாக்குதல் வந்ததுன்னா நம்ம எக்ஸோடஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா மைல்டாக இருந்ததுன்னா வேப்பெண்ணெய் கரைசல் கொடுக்கலாம். 1 ml 1 லிட்டர் தண்ணியில் கொஞ்சம் சோப் லிக்விடும் கலந்து இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணி விடலாம். தண்ணி தினமுமே ஊற்றணும். மழை காலம் இல்லைன்னா டெய்லி காலையில் கம்பல்சரியாக தண்ணி விட்டுறணும். ஒரு நாள் தண்ணி விடலைன்னா கூட இந்த சிலைகள்லாம் கொஞ்சம் வாட்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரொபகேஷன் பார்த்திங்கன்னா, நான் ப்ரொபகேட் பண்ணலை. ஆனால் இந்த இதில் நல்ல மெச்சூர்டு தண்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதில் ஒரு கம்பு ஒரு கிளை மாத்திரம் கட் பண்ணி ஊனி வச்சாலே கண்டிப்பாக ப்ரொபகேட் ஆயிரும். சீட்ஸ் இதில் இருக்குமா என்னன்னு தெரியல, நான் இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கல. சீட்ஸ் கலெக்ட் பண்ணி அதிலிருந்து ப்ரொபகேட் பண்ணலாமான்னு தெரியல. இந்த செடி லோக்கல் நர்சரிஸில் இருக்கா என்னன்னு தெரியல. இந்த செடியை நான் ஒரு கேரளா ஆன்லைன் செல்லர்கிட்ட இருந்து தான் வாங்கினேன். அவங்கக்கிட்ட இந்த கேட்லாகில் பார்த்து தான், இந்த பூவோட ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்து தான் இந்த செடி வாங்கினேன். ரேட்டு ரொம்ப கம்மி தான், 70 rupees தான் வாங்கினேன். 70 rupees வித் கொரியர் சார்ஜ்.
இந்த அழகான பூச்செடி வளர்ப்பு பற்றின டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு அழகான செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை நண்பர்களே.